வெல்கம் டு என்னோட தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இஷ்யூ வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா வேலையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் வந்து காப்பி ரைட்டை கொடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து கறந்துக்கிட்டு ஸோ இதே வேலை தான். ஸோ மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கலாப்பு வந்து எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தாது அப்படின்றது இந்த விஷயம் தான் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா யார் சொல்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இளையராஜா அவர்கள் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு, ஏகப்பட்ட பாட்டு எழுதியிருக்காரு, நிறைய பாட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் த லெஜெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குட் பேட் அக்லி படத்துக்கான சில சாங்ஸ் வந்து உள்ளே வச்சாங்கல்ல, அந்த சாங்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பாட்டுக்கெல்லாம் அவர் தான் மியூசிக் போட்டதுன்னு உண்மையான விஷயம் தான். பட் ப்ரொடக்ஷன் சைட்டில் பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு தான் அவர் போட்டிருக்காரு. ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் அந்த பாட்டுக்கான ரைட்ஸையும் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த கம்பெனிக்கு நம்ம குட் பேட் அக்லி படம் வந்து செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சாங்கை வாங்கி படத்தில் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணாங்க. பட் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா அவர்கள் வந்து லாஸ்ட்டாக வந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டை கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் வந்து அந்த டிஸ்கோன்ட்டு ஒரு பிஜிஎம் ஒன்று வச்சாங்க, அதுக்கும் பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டை கொடுத்தாங்க. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் காப்பி ரைட்டை கொடுத்துக்கிட்டு ஓசியிலே உட்காந்து உடம்பு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி படத்தோட சைட்லேருந்து என்ன விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு ரைட்ஸை வாங்கி தான் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை வச்சுருக்காங்க. ஏன்னா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாடலுக்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை பே பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா சாங்கை வச்சாங்க. ஸோ இவரோட பாட்டை திருடி பொண்ணும் இவரோட பாட்டை வந்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா இளையராஜாவும் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணதுக்கான அமௌண்ட்டெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம படத்துக்கு வந்து இந்த சாங்கை போடுறதுக்கான ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் எல்லாம் எதுக்கு விடணும், இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இளையராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து பணத்தை செட்டில் பண்ணிட்டு தான் இந்த சாங்கெல்லாம் வச்சோம், உங்களுக்கு வந்து பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றது தான் அது வந்து உண்மையான விஷயம். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.